இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் கிரிமினாலஜி. 12 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, திருப்பி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 7 மார்க்கில் கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. பாங்கர் தியரி, WA பாங்கர். பாங்கர் தியரி. இந்த பாங்கர் இந்த ஆள் ஒரு டச்சு கிரிமினாலஜிஸ்ட், டச்சு நாட்டை சேர்ந்தவர். இந்த ஆள் ஒரு தியரியை கொடுக்குறான். அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கான்? அவன் பேரே தூக்கி வச்சுருக்கான், பாங்கர் தியரி அப்படின்னு. எதை பற்றி அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பாங்கர் தியரி ஆன் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் க்ரைம். பாங்கர் தியரி ஆன் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் க்ரைம். ஒரு குற்றம் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு முழுமையான காரணம் என்னங்க அப்படின்னு கேட்டால் பொருளாதாரம் தாங்க, எக்கனாமிக் கண்டிஷன் தாங்க அப்படின்னு சொல்கிறான் WA பாங்கர். ஒரு நாட்டில் ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முதன்மை காரணமே பொருளாதாரம் தாங்க அப்படிங்கிறான் WA பாங்கர். சரி, அதை வேறு விதமாக எப்படி சொல்கிறாரு WA பாங்கர்னா, ஒரு நாடு நல்ல வளத்தோடு இருக்குது, மக்கள்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது, நல்லா வாழ்கிறான் அப்படின்னா அங்கே குற்றங்கள் கம்மியாக இருக்குங்க. இதே அந்த நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி அப்படின்னு சொன்னால் அங்கே குற்றங்கள் அதிகரிக்குங்க. திருடுவான், வீட்டை உடச்சி கொள்ளடிப்பான், பிட்பாக்கெட் அடிப்பான், காசுக்காக கொலை பண்ணுவான். இந்த மாதிரி செயல் நடக்குமா இல்லையா? நடக்கும் அப்படிங்கிறார் பாங்கர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பஞ்சம். ஜிம்பாப்வேயில் கூட சமீபத்தில் பஞ்சம், சோமாலியா போன்ற நாட்டில் பசி, பஞ்சம், பட்னி. அப்போ என்ன பண்ணுறான், மக்கள் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்றான், வீடு பூந்து கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான், காசுக்காக என்ன வேணாலும் செய்கிறான், ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை. இதை பாங்கர் முன்னாடியே சொல்லிட்டார். இப்படி ஒரு குற்றம் எண்ணம் வர்றது இயல்பு மனுஷன்ட்ட, ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி எண்ணம் வர்றது இயல்பு. பணம் இருந்துட்டால் அவன்கிட்ட அந்த எண்ணம் வராது. பணம் வேணும், நான் மாதிரி இந்த மாதிரி பசி பட்னியில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிறவன் என்ன வரும் எனக்கு, என்ன வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஆனால் அவனுக்கு என்ன வரும், காசு வேணும், அப்போ கொள்ளை அடிக்கணும், கொலை பண்ணணும் தான் என்ன வரும் அப்படிங்கிறார். ரைட்டா? இது எப்போ பெரும்பாலும் வரும் அப்படின்னு பாங்கர் சொல்கிறாருன்னா, பசி, பஞ்சம், பட்டினி, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது தாங்க ஒருத்தர் திருடுறான், கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு முதலாளித்துவ கொள்கை இருக்குது அப்படின்னு சொன்னால், பெரும் முதலாளிகள் இருப்பான், அவனை சுரண்டி நல்ல வேலை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுக்க மாட்டான், சரியான சம்பளம் கொடுக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி குற்ற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நல்ல வேலை கொடுத்துக்கிட்டு இருந்த முதலாளியே நொடிச்சு போய் இன்சால்வன்சி ஆகி என்ன பண்ணுவான், அப்பா நீ வேலையை விட்டு போயிரு, நானே நொடிச்சு போயிட்டேன், இன்சால்வன்சி ஆகிட்டேன், என்கிட்டே கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படிங்கும்போது வேலை இழப்பு ஏற்படும். இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. இந்த பதுக்கல் பண்ணுறாங்க இல்லை, ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தா பெரிய வெங்காயத்தை பறிக்க வைப்பாங்க, ரேட்டு ஏற பெரிய வெங்காயம் ரேட்டு ஏறுதுன்னு சொல்லி பறிக்க வைப்பாங்க. பாகிஸ்தான்காரன் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தான், அதை பறிக்க வச்சுட்டு இருந்தான், ரேட்டை ஏற்றி விட்றது. ரேட்டு ஏறினதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை எடுத்து விற்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த வெங்காயம் விற்கிற வேறு முதலாளிகள் இருந்தானா அவன் என்ன பண்ணுவான், திவாலாகிற நிலமை வந்துடும் அவனுக்கு. அப்போ வேலை இல்லாமல் போயிடுவான். வேலை இல்லாமல் போனால் என்ன பண்ணுவான் அவன், அப்போ மாற்று வழியை தேடுவான், அது குற்றமாக மாறுது அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? WA பாங்கர். WA பாங்கர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். 79% ஆஃப் த கிரிமினல் பிலாங் டு நான் ப்ராஃபிட்டபிள் கிளாஸ். 79% ஆஃப் த கிரிமினல் பிலாங் டு த நான் ப்ராஃபிட்டபிள் கிளாஸ். கிட்டத்தட்ட ஏழை மக்களாக தான் இருக்கான் 79% கிரிமினல்ஸ். அவன் தான் அந்த மாதிரி தெஃப்ட்டு, ராபரி, ஸ்டீலிங்லாம் ஈடுபடுறான் அப்படின்னு சொல்கிறான். அது இல்லாமல் WA பாங்கர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இருக்குங்க. பணக்காரன்ட்டே எல்லா பணமும் போய் சேருது, ஏழை கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்கான். இப்படி இருக்கிற காரணத்தினாலும் குற்றங்கள் நடைபெறுது
அப்புறம் ட்ரேடில் பார்த்தோம்னு சொன்னால் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டு, ட்ரேடு மார்க்கு இதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. எதுக்கு? பணத்துக்காக அப்படின்னு சொல்கிறாரு. டபிள்யூஏ பேங்கர் மாதிரி பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு க்ரீக் ஃபிலாசபர் இருக்கார், பிளாட்டோ. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி க்ரைம் நடக்கிறதுக்கு எக்கனாமிக் கண்டிஷன் ஒரு காரணம் தான், ரைட்டு. ஆனால் இது எதனால் நடக்குது? ஹியூமனோட க்ரீடுனால நடக்குதுங்க. பேராசை. அவனுக்கு ஆசை பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமே பணம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன வழி? குறுக்கு வழி அப்படின்னு சொல்லி அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு பிளாட்டோ சொல்கிறாரு. பிளாட்டோ சொன்னதை ஒத்துக்கிறாங்க. பெக்காரியா, பென்தம், ரூசோவ் இதெல்லாம் ஒத்துக்கிறான். பிளாட்டோ சொல்கிறது சரிதாங்க. க்ரீடுனாங்க, மனுஷனோட ஆசைனால தாங்க குற்றமே நடக்குது அப்படிங்கிறாங்க அவங்க. ரைட். இது மட்டும் இல்லாமல் பாங்கர் சில ரீசன்ஸை சொல்கிறாரு. அஃபென்ஸ் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரீசன் சொல்கிறார். 5 ரீசன் என்ன? ஃபினான்ஷியல் நெசசிட்டி, ரெண்டாவது பாவர்ட்டி, மூணாவது லேக் ஆஃப் எஜுகேஷன், நாலாவது இன்இக்வாலிட்டி அமங் த ரிச் அண்ட் புவர், அஞ்சாவது லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. பாங்கர் 5 விஷயம் சொல்கிறாரு. இன்னும் 2-3 கூட சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் சுருக்கி நேரம் ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடாது வீடியோ அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபினான்ஷியல் நெசசிட்டி, அதனால் தப்பு நடக்குது. ரெண்டாவது ப்ராவர்ட்டி, மூணாவது லேக் ஆஃப் எஜுகேஷன், நாலாவது இன்இக்வாலிட்டி எமங் த ரிச் அண்ட் புவர், ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசத்தினால இந்த குற்றங்கள் நடைபெறுது. அப்புறம் லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. ரைட். பாங்கர் ஒரு புக் எழுதியிருக்கார், எக்கனாமிக் தியரி ஆஃப் கிரிமினாலிட்டி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கான் பாங்கர். எக்கனாமிக் தியரி ஆஃப் கிரிமினாலிட்டி அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறான். அந்த புக்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அது பியூர்லி ஃபார் எக்கனாமிக் நீட்ஸ் தான், ஃபினான்ஷியல் நீடுக்காக தான் நடக்குது. அதுக்கு உதாரணத்தை சொல்கிறான் பாங்கர் அந்த புக்கில். என்ன சொல்கிறான்? ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலை பார்க்குது. சம்பளத்தை ஏற்றி கொடுன்னு கேட்குது அந்த பணக்காரம்மா, இது வேலைக்காரம்மா. இவன் சம்பளத்தை ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து கொடுத்த சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. ஒன்ஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணுது அந்த அம்மா, சரி நம்ம வீட்டில் உள்ள ஒரு 50,000 பணத்தை திருடிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துரு. இப்போ இதை காரணம் வச்சு என்ன சொல்கிறார் பாங்கர் அப்படின்னு சொன்னால், சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா நம்ம பேசாமல் இருந்திருக்கும்ல, சம்பளத்தை ஏற்றி கொடுக்கல, 50,000 அதை திருடிடுச்சு. இப்போ பியூரில் என்ன சொல்கிறாரு, இப்போ தெரிஞ்சு போச்சாங்க, எக்கனாமிக் கண்டிஷன் தாங்க க்ரைமே உருவாக்குது, காசு இல்லை அப்படின்னா அந்த அம்மா திருடுது. ஸோ இதாங்க ரீசன் அப்படின்னு சொல்லி புக்லேயே சொல்லிட்டார் பாங்கர் தான் எழுதின புக்கில் எக்கனாமிக் தியரி ஆஃப் கிரிமினாலிட்டியில் சொல்லிட்டார். ரைட். இதெல்லாம் பாங்கர் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அந்த பாங்கர் சொன்னதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதுக்கும் கிரிட்டிசிசம் நிறையா இருக்குது. நம்ம ஏதாச்சும் சொன்னால் தான் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு 2 பேர் வருவான். அது மாதிரி வந்துட்டான். யார்? சார்லஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்துட்டான், சார்லஸ் கோரிங். அவன் என்ன சொல்கிறான், குற்றம் நடக்குதுங்க, அந்த குற்றத்தெல்லாம் யாருங்க செய்கிறா? நான் ப்ராஃபிட்டபிள் கிளாஸ் பீப்புள் தாங்க செய்கிறான். யார்? மீனவர், விவசாயி, தொழிலாளர் வர்க்கத்தினர் தாங்க இதை செய்கிறாங்க. ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவன் அந்த தப்பை செய்கிறதில்லைங்கிறான். ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவன்ட்ட க்ரைமே இல்லை அப்படிங்கிறான் சார்லஸ். இதை ஏற்றுக்கிட்டாங்களான்னா இல்லை. ஏன்னா ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவன் இப்போ கரப்ஷனில் ஈடுபடுறான். நம்மளுக்கு தெரியும் ஒயிட் காலர் க்ரைம் அப்படின்னா நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கா? இல்லை. இவன் சொன்னதும் தப்பு. ஆனால் இவன் சொல்லிட்டான். சரி, இவனுக்கு நேர்மாறாக கோஹன் அப்படின்னு ஒரு ஃபிலாசபர் இருக்கார், கோஹன், COHEN. அவர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா ஏழை மக்கள்னால் உடனே தப்பு செய்வானா? ஏழை மக்கள் மட்டும்தான் குற்றம் செய்கிறானா? காசு இல்லைனா கூட தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்கடா அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே எல்லா பள்ளியும் ஏழை மக்கள் மேலேயே போட்டால் என்ன தப்புடா, என்ன இது நியாயம்? அவள் பணக்காரங்களாம் தப்பே செய்கிறது இல்லையா, கொள்ளடிக்கிறது இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு கோஹன். அவர் கேட்குற கேள்வி கரெக்டு தானே அப்படின்னு அவர் அப்போஸ் பண்ணுறாரு. இவன் சொன்னதுக்கு இப்போ எதிர்மாறாக சொல்கிறார். ரைட். கேப்ரியல் அப்படின்னு ஒரு ஃபிலாசபர் இருக்கான், ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். அடுத்தது அவன் என்ன சொல்கிறான், மக்கள்கிட்ட லக்ஸரியஸ் லைஃப்பை வாழணும்னு ஆசை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் மக்களுக்கு ஆசை. அதனால் தன்னோட பேராசைனால் மக்கள் இந்த மாதிரிலாம் திசை திரும்பி குற்றங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். குற்றங்களை செய்கிறாங்க. லக்ஸரி லைஃப் வாழணும்னு மக்களுக்கு ஆசையா?
பணக்கார மாதிரி தானும் வாழணும்னு ஒரு ஆசைப்பட்டானா ஒருத்தன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி செயல்களில் குற்றத்தில் ஈடுபடுறான் அப்படின்னு கேப்ரியல் சொல்கிறான். ரைட். இப்போ எக்கனாமிக் க்ரைம்னு பேசுனாமே அதுக்கு எதாவது டெஃபினேஷன் இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் சரியான டெஃபினேஷன்லாம் கிடையாது. இப்போ எக்கனாமிக் க்ரைம்னா என்னங்க? டன் பை அஃபண்டர் மெயின்லி அப்பான் ஏ மோட்டிவேஷன் ஃபார் எக்கனாமிக் கெயின். தனக்கு பணம் வேணும், அதுக்கு என்ன செஞ்சாலும் சரி, வீட்டில் கொள்ளை அடிக்கலாம், இல்லை பூட்டின வீட்டை உடைக்கலாம், பிட் பாக்கெட் அடிக்கலாம், அடுத்தவன் சொத்தை எப்படி அபகரிக்கிறதுன்னு பார்க்குறது, இல்லை அவனை கொலை பண்ணிடுவேன் மிரட்டினா ஒரு 5 லட்சம் காசு தருவான்னா அதை செஞ்சான்னு சொன்னால் அதுதான் எக்கனாமிக் க்ரைம். ஒரு எக்கனாமிக் கெயினுக்காக அந்த வேலையை அவன் பார்க்குறான். ஸோ இப்போ பாங்கர் தியரி அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கும், பாங்கர் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதும் புரிஞ்சுருக்கும். ஒரு வரியில் சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் குற்றத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறாரு பாங்கர். பொருளாதாரத்தினால தான் குற்றமே நடக்குது, பொருளாதாரம் சரியாக இருந்து விட்டால் குற்றம் நடக்காது அப்படிங்கிறான் பாங்கர். அதில் நிறையா கிரிட்டிசிசம்லாம் சொன்னேன். அப்புறம் பாங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.